10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். இந்த மீன் காணங்கத்தான் மீன். இது ஃப்ரெஷ்ஷான மீன். இந்த மீனில் ஒரே ஒரு முள் தான் இருக்கும். இதை குழந்தைங்க சாப்பிட்லாம், பெரியவங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் வேணும்னா எங்களை அணுகலாம், செங்கல்பட்டில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ ஒரு மீனாக நம்ம போடலாம். மீன் போட்டுட்டோம். மெதுவாக கிளறி விடலாம். மீன் உடையக்கூடாது. மெதுவாக கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். A few moments later. இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த மீன் குழம்பை எதுக்கெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட இட்லி செஞ்சு இட்லிக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், சாதம் வடித்து அந்த சாதத்து கூட சாப்பிட்லாம். இன்னொரு ஐடியாவும் சொல்கிறேன், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பை நைட்டில் வச்சு இதை காலையில் எழுந்து பழைய சாதத்து கூட சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். இதை முயற்சி பண்ணி பாருங்கள்.